இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கை வந்து காலி பண்ண போகிறோம். இது வந்து மாஸ்கோ ப்ளூவோட குட்டி இருக்குது. அதோட குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் விட போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து இப்போ ஏஞ்சல் ஃபிஷ் இல்லை, எடுத்துட்டோம். எடுத்து 4 ஃபீட் டேங்க்கில் வீட்டுக்குள்ளே இருக்க டேங்க்கில் வச்சாச்சு. இது வந்து இப்போ சும்மா தான் இருக்குது. இதில் லைட்டாக அழுக்கு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த குட்டியெல்லாம் விட போகிறோம். அடுத்து இந்த டேங்க்கு காலி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு ஆர்ட்ரு போட்டிருக்கு. அது வந்ததுக்கப்புறம் ஃபுல் ரெட் கப்பி ஆட் பண்ணணும். அடுத்து இதில் வந்து லைட்டாக தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அடியில் இருக்க அழுக்கு மட்டும். அதே தான் இதுலேயும் தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணணும். இதில் மெடிசன் போட்டிருக்கனால ப்ளூவாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபிஷ்ஷு குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, அது ஒன்று உள்ளே இருக்குது, அதை மட்டும் அதுக்காக வச்சுருக்கு. அதனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அடுத்து இதுலேயும் வந்து குட்டி எல்லாம் ஓரளவுக்கு க்ரோத்தாக இருக்கானுங்க. அழுக்கு மட்டும் இருக்குது, அழுக்கு மட்டும் எடுக்கணும். கொஞ்சம் 30% தண்ணி எடுத்துகிட்டு அழுக்கு மட்டும் க்ளீன் பண்ணிட்டா இன்றைக்கான வேலை முடிந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் என்னோடய எல்லா சாக்கு அப்புறம் இந்த க்ரீன் மேட் எல்லாத்தையும் எடுத்து தொங்க விட்ருக்கேன். இது வரைக்கும் ஃபுல்லாக இப்படி எடுத்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. வெயிலும் இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, அடிக்குது. அப்புறம் வயலட் ட்ராகனில் கொஞ்சம் குட்டி இருக்குது, அதையும் எடுக்கணும். எடுத்து இதில் ஆட் பண்ணணும். இதுலேயும் கொஞ்சம் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அடுத்தடுத்த வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்தெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இதையும் வந்து நம்ம அழுக்கு வந்து எடுத்திருக்கோம், கீழே இருக்க அழுக்கு எடுத்திருக்கோம். உள்ளே இருந்த குட்டியை பிடிச்சி வந்து நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டாச்சு. ஏன்னா இதெல்லாம் மாஸ்கோ ப்ளூவோட ஃபீமேல் தான். குரூப்பாக இருக்கானுங்க பாருங்கள், பயத்தில் இருக்கானுங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணதே இல்லை ஃபுல்லாக, அதனால். அடுத்து இது வந்து வயலட் ட்ராகனோட குட்டி இருக்க டேங்க்கு. இதுலேயும் வந்து நம்ம மேக்ஸிமம் அழுக்கு எடுத்திருக்கோம். இதுலேருந்து எடுத்த தண்ணியை பார்த்தீங்கன்னாவே நல்லா ப்ரௌனாக இருக்குது. ஏன்னா பாதாம் லீஃப் போட்டிருக்கனால தண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுலேயும் கொஞ்சம் குட்டி இருக்குது. அப்புறம் இதில் இருக்க குட்டியை வந்து நம்ம இன்னும் பிடிக்கல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பாக இருப்பானுங்க, தெரியுவானுங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சந்தேகம்தான். ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டும் போட்டாச்சு. இருக்கானுங்க, ஓரளவுக்கு இருக்கானுங்க, குட்டி இருக்கானுங்க. அவனுங்களெல்லாம் பிடிச்சி இதில் தான் விட போகிறோம். அடுத்து நம்ம இந்த டேங்க்கு வந்து லைட்டாக தண்ணி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதாவது வீக்லி சேஞ்ச் பண்ணுற 30% வாட்டர் எடுக்கும் போதே நம்ம மேக்ஸிமம் அழுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு புது தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃபிஷ்ஷு மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணோம். அப்புறம் நம்ம இதுலேருந்து கொஞ்சம் அழுக்கு எடுக்கணும். ஏன்னா இதில் மேக்ஸிமம் மறுபடியும் ப்ரீட் ஆகியிருக்கானுங்க. குட்டி போடுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதில் ஆல்ரெடி ஒரு ஃபீமேல் வச்சுருக்கோம். இதோ இங்கே இருக்குது. அந்த ஃபீமேல் குட்டி போட்டுடுச்சுன்னா அடுத்து எடுத்து வைக்கணும். அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் பாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேங்க்கை வந்து ஃபுல்லாக கப்பியெல்லாம் பிடிச்சாச்சு, குட்டியெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு 4 தான் இருக்கும்னு நினைக்கிறேன், 4 குட்டி. ஏன்னா இந்த தண்ணி வந்து ஃபுல் ரெட் கப்பிக்காக வச்சுருக்கேன். அது வரைக்கும் எப்படி 2 days ஆகும். அது வரைக்கும் சும்மா இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு 4 கப்பி மட்டும் உள்ளே கிடக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 100 குட்டி பக்கம் நம்மளோட மாஸ்கோ ப்ளூவோட குட்டி இருக்குது. அது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே வந்து ஆட் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே தூக்கி அப்படியே பொறுமையாக ஆல்ரெடி ஒரு 8-10 குட்டி உள்ளே விட்டுட்டேன். அப்படியே அது பொறுமையாக வச்சிட்டோம்னா அவனுக்கு பாட்டுக்கு உள்ளே போயிடுவானுங்க. அவ்வளோதான். இதை அப்படியே லைட்டாக சாய்ச்சி வச்சிட வேண்டியதான். தண்ணி மேக்ஸிமம் உள்ளே போயிடுச்சு. அவனுங்களே ஒவ்வொருத்தனா ஸ்விம் பண்ணி வெளியே வந்துடுவானுங்க. கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 2 days பக்கம் ஆயிரும். ஏன்னா இவங்களுக்கு இந்த டேங்க் செட் ஆகணும், ஃபீடு நம்ம எங்கே போடுறோன்னு தெரியணும். அதனால் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 2 days ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருவோம், அவனுங்களே வந்துடுவானுங்க. அடுத்து நம்ம இந்த டேங்க்லாம் தண்ணி ஃபில் பண்ணணும். எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கப்பு தண்ணி ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்ற வேணாம். ஏன்னா அவ்வளோதான் நம்ம எடுத்திருக்கோம். டோட்டலாகவே வந்து நம்ம அந்த பக்கெட்டில் கொஞ்சம் எடுத்திருக்கோம், இதில் கொஞ்சம் எடுத்திருக்கோம், அவ்வளோதான்.
அந்த மொத்த டேங்க்கும் சேர்த்தி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இன்னும் இதிலிருந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து பிடிக்கவே இல்லை, குட்டி பிடிக்கல, இதுக்கப்புறம் தான் பிடிக்கணும். ஏன்னா அங்கே தான் ஒரு பேரண்ட்ஸ் வந்து குட்டி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன், அங்கே தான் நிற்கிது. மேபி அதுதான் குட்டி போடுதோ என்னமோ தெரியல. அதுதான் மூவ் ஆகுது, மேபி அதான் கூட குட்டி போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது போட்டதுக்கப்புறமா அப்படியே மொத்தமாக பிடிச்சி போடணும், இதில் போடணும். அதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, அதையும் நான் பிடிச்சிட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா குட்டியெல்லாம் வந்து பிடிச்சாச்சு, இவ்வளோ தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது நிறையா இருந்துச்சு, தள்ளி இருந்து பார்க்கும்போது. ஆனால் பிடிச்சா இவ்வளோ தான் இருக்குது, மற்றபடி வேறு எங்கேயும் குட்டியும் இல்லை. டேங்கே கிளியராக தான் இருக்குது, மிஞ்சி போனால் 1-2 தான் இருக்கும். இதில் எவ்வளோ குட்டி இருக்கும், ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே இதில் ரிலீஸ் பண்ணிட வேண்டியது தான். இது நம்ம இந்த டேங்க் ஒன்று இது ஒன்று, அப்புறம் இதை மட்டும் அழுக்கு மட்டும் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் வாட்டர் ஃபில்லப் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள், மேலே டாப் ஆங்கிள்லேருந்து இந்த 2 ஃபிஷ்ஷையும் நோட் பண்ணிக்கோங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே இந்த ஃபிஷ்ஷையும் நோட் பண்ணுங்கள், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்கும், ஆனால் பார்க்க ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இது ரெண்டுமே மேலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறது ஃபீமேல், ஆனால் சின்னதாக இருக்கிறது மேலு. அப்படியே நான் உங்களுக்கு இப்போ இந்த ஆங்கிளில் காட்டினா ஃபோக்கஸ் மட்டும் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா அந்த சின்னது வந்து மேல். ஒரே நிமிஷம் இருங்க, காட்டுறேன் தெளிவாக. ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சின்னது வந்து மேலு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பெருசு ஃபீமேலு. இந்த ஒய்லட் ட்ராகன் கப்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராஸ் ப்ரீடு வந்துட்டே இருக்குது. நான் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு, இல்லைனா இதையும் வந்து மொத்தமாக ஒரே டேங்கில் விட்டுறலான் இருக்கேன். ஏன்னா இது ஒரே லைனாக எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. மேலுக்கும் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட்டு தெரில. இப்போ இந்த ஃபீமேலை விட்டுட்டு நான் மொத்த மேலையும் எடுத்து ஒரே இதில் வச்சு காட்டுறேன். நல்ல குவாலிட்டி மேல் எப்படி இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி கிராஸ் ப்ரீடு மேல் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டாப் நல்லாவே உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். 2 தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், மீதி 3மே கிராஸில் வந்திருக்கு. ஒன்று ஒரு அளவுக்கு இருக்குது, அந்த இந்த ரைட் சைடில் இருக்கிறது. இப்போ வந்து சாரி, லெஃப்ட் சைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழே அது தனியாக நீந்துருது தான் இந்த ஃபிஷ்ஷு நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. அது வந்து கொஞ்சம் மேபி பெருசானால் அப்படி வர சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு வளரும்னு நினைக்கிறேன். மீதி 2மே கலரே வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அதுவும் இந்த ஃபிஷ்ஷு வந்து நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நல்லா கலர் தெரியும். இதே கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே மேக்ஸிமம் வந்து கலர் வந்து டவுன் ஆகிடுது. அது மேபி எல்லா ஃபிஷ்ஷும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ்ஷு வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இதே மாதிரி இதை வந்து செக் பண்ணி தான் நீ மேலே விடணும். ஏன்னா 4 ஃபீமேல் இருக்குது, ஒரு 2 மேலு நல்ல மேல் விடலான்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன, இதே மேல் கொடுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் மேல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா அதை விடணும். அப்புறம் நம்ம அப்படியே அந்த டேங்கையும் வந்து லைட்டாக வந்து அழுக்கு மட்டும் எடுக்கலான் இருக்கேன். ப்ளர் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ கையோடவே அழுக்கையும் எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுலேருந்து எல்லா ஃபிஷ்ஷும் எடுத்துட்டேன். ஸோ டேங்கையும் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே க்ளீன் பண்ணிட்டு அடுத்து இந்த டேங்க் க்ளீன் பண்ணணும். இது 2ம் வாட்டர் சேஞ்ச் மட்டும் பண்ணணும் லைட்டாக, அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வந்து ஃபேன்சி மேல் வச்சுருந்த டேங்க்கு, இதையும் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிட்டு அழுக்கு மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் செராமிக் ரிங்கு பற்றி சொல்லியிருப்பேன், அதை வந்து எல்லா டேங்க்லேயுமே நான் ஆடு பண்ணிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த ஒய்லட் ட்ராகன் கப்பியோட டேங்க்லேயும் தண்ணி ஃபில்லப் பண்ணிட்டோம், அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் பேரண்ட் டேங்க்கும் வந்து லைட்டாக கல் மட்டும் நகர்த்தி வச்சுருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் பண்ணல. அதுலேயும் தண்ணி ஃபில்லப் பண்ணி வச்சாச்சு. அதுலேருந்து 2 மேல் 2 ஃபீமேல் மட்டும் விட்டுருக்கோம்.
இதுலேயும் நம்ம வாட்டர் ஃபில்லப் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. இதில் வந்து இன்னும் குட்டி எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம குட்டிங்க விட்ட டேங்க்லும் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. குட்டிங்களும் நல்லாவே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் நேற்றே போட்டிருக்கணும். நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்காம வச்சு செஞ்சுட்டாங்க. யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி வராங்க. வீட்டில் டிவி ஓடுது, அது ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வாட்டரை மட்டும் ஃபில்லப் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் குட்டிங்க இருந்த டேங்க்கு மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன். லைட்டாக தான் க்ளீன் பண்ணேன், ரொம்ப ஹெவியாக க்ளீன் பண்ணல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவாவது கரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு அப்லோட் பண்ணணும். நேற்று சாயந்தரம் பண்ண வேண்டிய அப்லோடு இது. நான் இனி தான் எடிட் பண்ணி அப்லோடே பண்ணணும். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.